கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நாம் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதுதான் மிகவும் பெரிய விழா. கிறிஸ்மஸ் நமக்கு பெரிய விழா அல்ல. கிறிஸ்து உயிர் தெழாவிடில் கிறிஸ்மஸை நாம் கொண்டாட மாட்டோம். கிறிஸ்து உயிர்த்தார், அதனால்தான் நாம் அவருடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸ் என்றும் கொண்டாடுகின்றோம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்வார்: கிறிஸ்து உயிர் தெழாவிடில் நம்முடைய நம்பிக்கை வீண், நம்முடைய வாழ்வு பரிதாபமானது என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்து உயிர்த்தார், எனவே நாம் வாழ்கிறோம், நமக்கு முழு வாழ்வு கிடைக்கின்றது. எனவே இது நமக்கு பெரிய விழாவாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே படைப்பை பற்றி, அந்த வாசகமானது இறைவனின் ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. அவருடைய ஒரு வார்த்தையில் எல்லாம் படைக்கப்பட்டன. நாம் மனிதர் படைக்கப்பட்டான். அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவருடைய ஆற்றலையும் வல்லமையையும் இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அந்த வல்லமையும் ஆற்றலையும் தான் நாம் இயேசுவின் உயிர்ப்பில் அனுபவிக்கின்றோம். இரண்டாவது வாசகம் விடுதலை பயணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த நாட்டிற்கு அவர்களை எடுத்து செல்வதையும், செங்கடலை கடந்து அவர்கள் செல்வதையும் நாம் வாசிக்க கேட்டோம். அதேபோல் உயிர்த்த இயேசு தன்னுடைய பாடுகளாலும் தன்னுடைய உயிர்ப்பாலும் அவரை நம்பும் மக்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவர் நல்வாழ்வுக்கு நம்மை எடுத்து செல்கிறார் என்பதை அந்த வாசகம் குறிக்கின்றது. மூன்றாம் வாசகமாக எசேக்கியேல் இறைவாக்கினர் நமக்கு சொல்வது: நான் உங்களிடமிருந்து அந்த கல்லான இதயத்தை எடுத்து உங்களுக்கு தசையான ஒரு இதயத்தை கொடுப்பேன். அந்த இதயம் ஒரு புதிய இதயத்தை கொடுப்பேன். அந்த இதயம் அன்பு செய்யும் இதயமாக இருக்கும். அந்த இதயம் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் இதயமாக இருக்கும். அந்த இதயம் பிறரை மன்னிக்கும் இதயமாக இருக்கும். அந்த இதயம் அன்பினால் பிறருக்கு பணிபுரியும் இதயமாக இருக்கும் என்று இன்றைய மூன்றாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு என்பது நமக்கு 3 அனுபவங்களை தருகிறது. முதலாக இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. மூன்றாவதாக இயேசுவின் உயிர்ப்பு நாம் அனைவரும் அவருடைய பெயரால் அந்த நற்செய்தியை எல்லோருக்கும் எடுத்துரைக்க அனுப்பப்படும் ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. நாம் முதலில் இயேசுவின் உயிர்ப்பை ஒரு அழைப்பாக பார்க்கின்றோம். வந்து பாருங்கள். மரியாவும் மரிய மக்தலேனாவும் மற்ற மரியாளும் அங்கே கல்லறைக்கு அருகில் போகும்போது வானதூதர் அவர்களிடம் என்ன சொல்கிறார்? வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை. அங்கே ஒரு அழைப்பு கிடைக்கிறது, வந்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். முதல் சீடர்கள் அவரை பின்பற்றும் போது அவர் அவர்களிடம் அதே சொற்களை சொல்கிறார், வந்து பாருங்கள். யோவானிடமும் அந்திரேயாவிடமும் அவர் சொல்கிறார், வந்து பாருங்கள். அவர்கள் போய் பார்த்தார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது.
இரண்டாவதாக நாசரேத்து பற்றி பிலிப் நத்தானேலிடம் சொல்கிறார், நாங்கள் மெசியாவை கண்டோம். அப்போது நத்தானாயேல் கேட்பார், அது யார், எங்கிருந்து வந்தவர்? அப்போது பிலிப் சொல்வார், நாசரேத்து இயேசு. அப்போதுதான் நத்தானாயேல் சொல்வார், நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்ல செயல்கள் நடக்குமா என்று இழிவாக பேசும்போது பிலிப் நத்தானாயேலிடம் சொல்வார், வந்து பாரும், நீர் வந்து பாரும், அவர் மெசியாவா இல்லையா என்பதை வந்து பாரும் என்று சொல்வார். மூன்றாவதாக சமாரிய பெண் இயேசுவோடு பேசி இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிறகு, அவர் உண்மையிலே மெசியா என்பதை அறிந்த பிறகு, அவள் சமாரியாவுக்கு போய் மற்ற மக்களிடம் என்ன சொல்கிறாள்? வந்து பாருங்கள், அவருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும், அவரை வந்து பாருங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாள். நான்காவது, பெத்தானியாவில் லாசர் இறந்து விட்டார். 4 நாட்களுக்கு பின் இயேசு அங்கே வருகிறார். அப்போது மரியாவிடமும் மார்த்தாவிடமும் இயேசு கேட்கிறார், லாசரை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று. அப்போது அவர்கள் இயேசுவிடம் சொல்வார்கள், வந்து பாரும். எனவே இந்த வந்து பாரும் அது இயேசுவின் வாழ்க்கையில் ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இறுதியில் அந்த உயிர்ப்பு நாளும் வானதூதர் அவர் மரியாவும் மற்ற மரியாவிடம் சொல்வது, வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். எனவே இந்த உயிர்ப்பு என்பது, இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு அழைப்பாக அமைகிறது. இரண்டாவதாக, உயிர்ப்பு ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கின்றது. வெறுமையான கல்லறையில் பேதுருவும் யோவானும் நுழைகிறார்கள். அதன் பின் அவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்புகிறார்கள். மரியம் மக்தலேனா அங்கே வந்து வெறுமையான கல்லறையில் நுழைகிறாள். அவள் அங்கே இயேசு உயிர்த்து விட்டார் என்று அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறது. வெறுமையான கல்லறை அவர்களுக்கு இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. உயிர்ப்பு ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாம் ஆதி திருச்சபையில் மக்களிடம், சீடர்களிடம் அந்த அனுபவத்தை காண்கிறோம். அந்த அனுபவத்தால் தான் அவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் பங்கு வரும் ஒரு கூட்டொருங்கிய திரு அவையாக அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அவர்கள் உயிர்த்த இயேசுவின் மக்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி வாழ முடிகிறதா? நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதா? நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோமா? மூன்றாவதாக, உயிர்ப்பு என்பது அனுப்பப்படுதல். நீங்கள், இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடர்களுக்கு அறிவியுங்கள் என்று. யோவானுடைய நற்செய்தியில் மரிய மக்தலேனாளுக்கு இயேசு சொல்வார், என்னை பற்றி கொண்டு இராதே, கலிலியாவுக்கு போய் என்னுடைய சீடர்களுக்கு நான் உயிர்த்து விட்டேன் என்ற நற்செய்தியை அறிவிக்க அவளை அனுப்புகிறார். உயிர்ப்பு என்பது இயேசுவின் அழைப்பு. உயிர்ப்பு என்பது அந்த உயிர்த்த இயேசுவை அனுபவிப்பது. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் அனுப்பப்படுகிறோம். பிறருக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக, பிறரையும் அந்த உயிர்ப்பில் பங்கு பெறுவதற்காக, நம்முடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்வதற்காக நாம் அனுப்பப்படுகிறோம் என்று நமக்கு அந்த அழைப்பு கிடைக்கின்றது. வந்து பாருங்கள். எல்லோரிடமும் இயேசுவை காண நமக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது. வெற்று கல்லறையிலிருந்து வெளிவரும் அனுபவம் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற செய்தியை அறிவிக்க நாம் அனுப்பப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு என்றால் என்ன? இயேசு உயிர்த்தார். அந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த உயிர்ப்பை பற்றி நாம் அறியாமல் இருந்தால், புனித யோவானுடைய நற்செய்தியிலே இயேசு உயிர்த்து விட்டார்,
அங்கே அவர் நிற்கின்றார். மரிய மக்தலேனா அவரை பார்த்ததும் அவள் என்ன நினைக்கின்றாள்? அவர் ஒரு தோட்டக்காரன், அவர் ஒரு தோட்டக்காரன் என்று நினைக்கிறாள். அதன் பிறகு இயேசு அவளை பெயர் சொல்லி அழைக்கிறார், மரியா. அப்போதுதான் அவள் உயிர்த்த இயேசு என்று இயேசுவை அங்கே காண்கிறாள். நாம் என்ன பார்க்கிறோம் இங்கே? தோட்டக்காரன் என்று நினைத்த அவர் அவளுக்கு உயிர்த்த இயேசுவாக மாறுகிறார். இந்த 2 சீடர்கள் எம்மாவுசுக்கு போகிறார்கள். எல்லாம் முடிந்து விட்டது, இயேசு இறந்து விட்டார், இனி ஒன்றும் இல்லை, நாம் நம்முடைய ஊருக்கு செல்வோம் என்று அவர்கள் புறப்படுகிறார்கள். அங்கே இயேசு அவர்களோடு வந்திக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை எப்படி நினைக்கிறார்கள்? வழிப்போக்கன், ஒரு யாத்திரி. அவன் ஒரு வழிப்போக்கனாக இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். ஆனால் அப்பத்தை பிற்கும்போது அந்த வழிப்போக்கன் உயிர்த்த இயேசுவாக மாறுகிறார். இதன் உண்மை என்ன? நாம் அனைவரும் உயிர்த்த இயேசுவை ஒவ்வொருவரிடமும் காணுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். புனித பவுலடியாரை பாருங்கள். அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். அவர் கிறிஸ்தவர்களை என்ன நினைத்தார்? இவர்கள் யூத மதத்திற்கு எதிராக இயேசு என்பவர் காட்டிய வழியில் செல்பவர்கள், இவர்கள் யூத மதத்திற்கு துரோகம் செய்பவர்கள் என்றுதான் கிறிஸ்தவர்களை நினைத்தான். ஆனால் அவனுடைய மனமாற்றம் என்ன? இயேசு அவனுக்கு காட்சி அளித்து அங்கே அவனிடம் கேட்கிறார், ஏன் சவுல் சவுல், ஏன் என்னை துன்புறுத்துகிறீர்? அப்போது சவுல் கேட்கிறார், நீர் யார்? நான் யூத மதத்தின் துரோகிகள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறேன், ஆனால் நீர் யார்? அப்போது இயேசு சொல்வார், நான் தான் நாசரேத்து இயேசு. அப்போது புனித பவுலடியார் அங்கே உணர்கிறார், எல்லா கிறிஸ்தவர்களிடம் அந்த உயிர்த்த இயேசு அங்கே இருக்கின்றார். அதை அறிந்துதான் அவர் அங்கே கிறிஸ்துவை பற்றி போதிக்க மனம் மாறி அங்கே திரு அவைகளை நிறுவனம் செய்கிறார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார், இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. நாம் ஒவ்வொரு வருடமும் உயிர்ப்பு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆனால் நாம் அந்த உயிர்ப்பு திருவிழா, அந்த அழைப்பை ஏற்று அந்த அனுபவத்தை பெற்று நாம் அவரால் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த உயிர்த்த இயேசுவை நாம் காண முயற்சி செய்கிறோமா? உயிர்ப்பு இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாடும் ஒரே ஒரு நோக்கம், ஒவ்வொருவரிடமும் அந்த இயேசுவை காணுதல். அதுதான் நமக்கு உயிர்ப்பு. நம்மிடமிருந்து அந்த கல்லறை போன்ற நம்முடைய சுயநலம், அந்த சுயநலத்திலிருந்து நாம் வெளிவந்து மற்றவர்களிடம் ஒவ்வொருவர்களிடமும் அந்த உயிர்த்த இயேசுவை காண்பதுதான் நமக்கு இன்று உயிர்ப்பு என்று இயேசு நமக்கு சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரவில் நாம் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுபவர்கள் ஒவ்வொருவரிடமும் அந்த இயேசுவை, உயிர்த்த இயேசுவை கண்டு அவர்களை அன்பு செய்து ஒற்றுமையுடனும் அமைதியுடன் வாழ நாம் முயற்சி செய்வோம். ஏன் போர் நடக்கின்றது? இப்போது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய இடங்களில் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இஸ்ராயலில் மட்டுமல்ல, பாலஸ்தீனில் மட்டுமல்ல, துபாய் மற்ற இடங்களிலும் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த பாஸ்கா நிகழ்ச்சி அங்கே நடைபெறுவதில்லை. மக்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இரவு எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. துபாயில் இருந்து ஒருவர் எனக்கு இந்த செய்தியை அனுப்பினார். எங்களால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, நாங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த போர் நடப்பதன் காரணம் நாம் நம்முடைய சுயநலம் போன்ற கல்லறையிலிருந்து வெளிவந்து ஒவ்வொருவரிடமும் அந்த இயேசுவை காண முடியாததால் தான் அவர்களை பகைவர்கள் என்று நினைத்து அவர்களோடு நாம் போர் தொடர்கிறோம். எனவே இன்று நாம் இந்த திருப்பலியிலே
நாட்டின் உலக அமைதிக்காகவும் மக்கள் அனைவரும் உயிர்த்த இயேசுவை கண்டு ஒவ்வொருவரிடமும் சமாதானமும் ஒற்றுமையுடன் வாழ இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.